மலேசிய இந்தியர்கள் மத்தியில் பாரம்பரிய சிறப்பினை பெற்றிருக்கும் வங்காளி ரொட்டியின் தன்மையை அறிந்து அது தயாரிக்கப்படும் விதங்கள் குறித்து பினாங்கு மாநில முதல்வர் சாவ்கொன் யாவ் இங்கு பிரபலமாக விளங்கும் மலியா பேக்கரி என்ற ரொட்டி தயாரிப்பு நிறுவன உரிமையாளரிடம் நேரடியாக கேட்டறிந்தார். வங்காளி ரொட்டி மலேசிய நாட்டு தயாரிப்பாக திகழ்ந்தாலும் அதன் சிறப்புக்கு பினாங்கு மாநிலம் ஒரு முன்னோடியான புகழினை பெற்று அதன் சுவையையும் தரத்தையும் என்றென்றும் நிலையாக தக்க வைத்திருக்கும் உண்மையை எவரும் மறுப்பதற்கில்லை. நமது இந்திய மக்கள் மத்தியில் இந்த வங்காளி ரொட்டி மிக பிரபலமாகவும் ஈடு இணையற்ற நிலையில் புகழ் பெற்று விளங்கி வரும் பட்சத்தில் சுவை குன்றாத அதே தன்மையைக் கொண்டு பலரும் விரும்பி உண்ணுகின்ற ஓர் உன்னத உணவாக திகழ்வதை இதனை விற்பனை செய்யும் வியாபாரிகள் இன்றளவும் உணர்த்திக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வங்காளி ரொட்டியில் தனித்துவத்தை இந்தியர்கள் மட்டுமல்லாது சீனர், மலாய்க்காரர்கள், வெளிநாட்டவர்களாலும் கவரப்பட்டிருப்பதை அறிந்து கொள்ளும் வகையில் நேற்று முன்தினம் இங்குள்ள மலியா பேக்கரி நிறுவனத்தில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் அன்பளிப்பு வழங்கும் நிகழ்விற்கு சிறப்பு வருகையளித்திருந்த மாநில முதல்வர் சாவ்கொன் யாவ் அவர்கள் ரொட்டி தயாரிக்கும் விதங்கள் தொடர்பில் மலியா பேக்கரி நிறுவன உரிமையாளர் டத்தோ மரியதாஸ் அவர்களிடம் நேரடியாக கேட்டறிந்தார். கடந்த பல ஆண்டுகளாக நோன்பு பெருநாள் மற்றும் தீபாவளி ஆகிய இரு பண்டிகை நாட்களின் போது இங்கு வசிக்கும் வறிய நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களுடன் பண அன்பளிப்பும் வழங்கி உதவிக்கரம் நீட்டி வருகிறார் டத்தோ மரியதாஸ் அவர்கள். இவ்வாண்டு 19வது ஆண்டாக தொடர்ந்து நடத்திய இந்த அன்பளிப்பு வழங்கிய நிகழ்வின் போது முதல்வர் கலந்து கொண்டதோடு ரொட்டி தயாரிக்கும் விதங்கள் குறித்து நேரில் கண்டறிந்து நிகழ்ந்தது தம்மை பெரிதும் கவர்ந்தது எனவும் அவருக்கு விலாவாரியான விளக்கம் தரப்பட்டது எனவும் முதல்வரின் வருகை மேலும் சிறப்பினை பெற்றது என டத்தோ மரியதாஸ் அவர்கள் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார்.